ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமை மிகுந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் ஆன்ம விசார உபதேசங்களில் சென்ற வீடியோவில் பல்வேறு பக்தர்கள் பல்வேறு விதமாக தங்கள் சந்தேகங்களை கேள்விகளாக கேட்க பகவானும் மிகவும் நிதானித்து சலிப்படையாமல் அவர்கள் சந்தேகங்கள் மறையும் வரை பொறுமையாக பதிலளித்து அருள் பாவித்தது பக்தர்கள் பெற்ற பாக்கியம் என்றே சொல்லலாம். தியானிக்கும் போது தூக்கம் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது, எப்படி நாம ஜபம் செய்ய வேண்டும், விக்கிரக ஆராதனை பற்றி பகவான் கூறிய விளக்கம், அண்ணாமலையை வலம் வருவது எப்படி, அதனால் அடையும் மேன்மை, ஞானிக்கு எவ்வளவு உறக்கம் தேவைப்படும், கடவுளை எப்படி உருவகப்படுத்திக் கொள்வது, துறவு பற்றிய உன்னதமான சிந்தனை, நிஷ்காமிய கர்மம் போன்ற பலவிதமான கேள்விகளுக்கு பகவான் அளித்த அற்புதமான விளக்கங்களினால் நாமும் பயன் பெற்றோம் என்றே கருதலாம். இந்த வீடியோவில் பல்வேறு இடங்களில் பல்வேறு தருணங்களில் பக்தர்கள் பகவானிடம் கேட்காமலேயே பகவானால் அருளப்பட்ட உபதேசங்களின் தொகுப்பைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பல்வேறு தலைப்புகளில் பகவான் தன் இதயத்தில் எழுந்தருளிய எண்ணங்களை அதன் சுவை குன்றாமல் நமக்கு எடுத்துரைத்துள்ளார். இதை கவனமாக கேட்டு பகவான் என்ன சொல்கிறார் என்பதை அடிக்கடி நம் சிந்தனைக்கு கொண்டு வந்து தியானித்து பயன்பெறுவோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். 10 கேட்காமல் கிடைத்தவை. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி கிரிவலம் வரும்போதோ, சமையற்கூடத்தில் மற்றவர்களுக்கு ஒத்தாசை செய்து கொண்டிருக்கும் போதோ, உணவுக்கூடத்தில் எல்லோருடனும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதோ, ஜூப்ளி மண்டபத்தில் தரிசனம் தந்து கொண்டிருக்கும் போதோ, மாத்ரு பூதேஸ்வரர் ஆலய மண்டபத்தில் இருக்கும் போதோ, ஆசிரமத்து நடைபாதையில் நடந்து வரும்போதோ, திடீர் என்று எதிர்பாராமல் பக்தர்களுக்கு தாமாகவே சில சமயம் நல்லுரை நவில்வது உண்டு. அவ்வாறு பக்தர்கள் பகவானிடம் கேட்காமல் அவர்களுக்கு பகவானால் அருளப்பட்ட உபதேசங்களின் தொகுப்பு இது. ஆன்ம விளக்கம். அணுவிலும் அணுவாக, மகத்திலும் மகத்தாக இருப்பது ஆன்மா. ஆலங்கட்டி மழை சமுத்திரத்தில் சிறு துளியாக விழுந்து கரைந்து சமுத்திரமாகவே ஆகிவிடுகிறது. அதுபோலவே ஆன்மாவின் பிறப்பிடம் சிறு ஊசி முனை போன்றது. தேடியதும் மறைந்துவிடும், பரிபூரணமே மிஞ்சும். அதனால் ஆன்மா அணு என்று சொல்லப்படுகிறது. நாம் ஆனந்த சாகரத்தில் மிதக்கும் பனிக்கட்டிகளை போன்றவர்கள். மௌனத்தின் மகிமை. மௌனம் 4 வகைப்படும். பேச்சினது, கண்ணினுடையது, செவியினது, மனதை சேர்ந்தது. இவற்றில் மனதின் மௌனமே பரிசுத்தமானது, அனைத்தினும் முக்கியமானது. தட்சிணாமூர்த்தி விளக்கிய மௌன விளக்கமே தலை சிறந்தது. மௌனம் மாத்திரமே எல்லையே இல்லாத சாஸ்வத பேச்சு, ஏகம் அக்ஷரம், இதயத்துக்கு இதயம் நிகழும் சம்பாஷணை. அது மின்சார சக்தியின் இடைவிடா தாரை ஒழுக்கு போன்றது. பேச்சானது அந்த சக்தியை குறுக்கிட்டு விளக்கு முதலிய உபயோகத்திற்காக தடுப்பது போன்றது. ஞானி எவ்வளவுதான் பேசினாலும் அவன் மௌனியே. அவன் எவ்வளவு வேலை செய்தாலும் அமைதியானவனே. அவன் குரல் அசரீரி. அவன் நடை பூமியை சார்ந்ததல்ல, அது ஆகாயத்தை ஆகாயத்தால் அளப்பது போன்றதே. மாயையின் இயற்கை. உனக்கு வெறும் கனவாக இருப்பது வேறொருவனுக்கு உண்மை நிகழ்ச்சியாக இருக்கலாம். இதுதான் மாயையின் இயற்கை. மனதை வெற்றி கொள்ளாமல் மாயையை ஜெயிக்க முடியாது. சிருஷ்டியின் கருத்து. பார்ப்பவனின்றி பார்க்கப்படுபவை, அதாவது கடவுளோ உலகங்களோ இருக்க முடியாது. காணும் பொருளனைத்தும் காண்பவனை பொறுத்தவையே. நோக்குபவனை சுட்டுவதே அவற்றின் நோக்கப்படும் பொருள்களின் நோக்கம். சிருஷ்டியின் கருத்து சிருஷ்டிகர்த்தாவை அடைவதே. மன தூய்மை. ஒரு பிராமணனும் அவனுடைய சமையற்காரனும் தீர்த்த யாத்திரை போனார்கள். சமையற்காரன் ஒரு பாகற்காயை எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் முக்கி எடுத்து அதை சமைத்தும் அதன் கசப்புத்தன்மை நீங்கவில்லை. அதுபோலவே யாத்ரிகனின் மனம் தூய்மை அடைந்தாலொழிய புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்வதால் மட்டும் ஒரு பயனும் இல்லை. குருவின் உதவி. இந்த ஆன்மானுபூதி யாருக்கு என்று விசாரித்தால் ஒருவனின் வியக்தித்துவம் விலகிவிடும். இனிமேல்தான் ஆன்மாவை அடைய வேண்டும் என்னும் பொய் மயக்கம் நீங்கிவிடும். இது மாத்திரமே குருவின் அருள்.
அகத்தை இன்னும் அடையவில்லை என்ற மயக்கத்தை மாற்றுவது மாத்திரமே குரு செய்யக்கூடியது. ஆனால் ஆன்மாவை அடையச் செய்வது என்பது ஆன்ம சாட்சா்காரத்தை யாசிப்பது. என்னையே எனக்கு கொடு என்பது போலத்தான். சரீரத்துடன் தன்னை ஒன்றுபடுத்திக் கொள்வதால் நான் ஒரு வியக்தி என்ற பொய்மை உண்டாகிறது. அது குரு என்னை விட வேறு ஒரு வியக்தி, ஒரு தனி நபர் என்ற மற்றொரு ஏமாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. உண்மையில் குரு தன்னை தவிர வேறல்ல. ஞானத்தை விளைபவன் சித்திகளிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவைகள் தானாகவே வந்து சேர நேர்ந்தாலும் அவற்றை தள்ளி ஒதுக்கிவிட வேண்டும். கோயில் வழிபாடு. கோயில் கருவறை கோபுர வாசலிலிருந்து வெகு தூரத்தில் அமைந்திருக்கும். அதனால் கோயிலில் நுழைபவர் ஒவ்வொரு பிரகாரமாக கடந்து வர அவரது உள்ளம் பரிசுத்தமடைந்து கடைசியில் சந்நிதியை அடையும்போது பாவனமான பக்தியில் பரவனாகி விடுகிறார். கோயிலை சுற்றி பிரதட்சணம் செய்வதும் இதே நோக்கத்தில்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கு சிகரம் போன்றது ஆத்ம பிரதட்சணம். கடவுள் விக்கிரகத்தை நமஸ்கரிக்கும் போது ஐயனே வணங்குகிறேன் என்று சொல்லி கண்களை மூடிக்கொள்கிறோம். எதிரில் இருக்கும் விக்கிரகத்தை வணங்க கண்களை மூடிக்கொள்வானேன்? ஆகவே நாம் நமக்குள் எதையோ தான் வணங்கி வழிபடுகிறோம், எதிரில் இருக்கும் சிலையை அல்ல. இப்படியாக நம்மையும் அறியாமலேயே நாம் சத்வஸ்துவான நம் ஆத்மாவைத்தான் ஆராதிக்கிறோம். ஆபத்தற்ற பாதை. யோகாபியாசத்திற்காக போதை வஸ்துக்களை உபயோகிப்பதில் சிறிது பலன் உண்டு. ஒரு குறிப்பிட்ட பொருள் உடல் முழுவதையும் உருக்கி பார்க்கடலில் மிதக்கும் உணர்வை கொடுக்கும். பட்டாபி என்பவர் ஒரு அறுவை சிகிச்சைக்காக தனக்கு குளோரோஃபார்ம் தரப்பட்ட போது ஒரு ஆனந்த உணர்ச்சியை அனுபவித்ததாகவும் திரும்பவும் அதே போல் அனுபவிக்க மிகவும் ஆவலுற்றதாகவும் தெரிவித்தார். சைனாக்காரர்கள் எலும்புக்கூடு மாதிரி இருப்பார்கள். ஆனால் கஞ்சா சாப்பிட்டதும் ராட்சச பலம் பெற்றது போல் எந்த கடின வேலையும் செய்வார்கள். ஆனால் சில காலத்திற்கு பிறகு போதை பழக்கம் மிருகத்தனமாகவும் ஞானத்திற்கு பெருந்தடையாகவும் ஆகிவிடும். தவிர போதை வெறியை தணிக்க எந்த குற்றத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள். அதனால் அதன் மேல் ஆசை வைக்காமல் இருப்பதே நல்லது. எல்லா போதைப் பொருள்களின் விபரீத விளைவுகளையும் நான் உணர்ந்திருப்பதால் நாம் உள்ளது போல் இருப்பதே மேலானது என்று நிச்சயித்துள்ளேன். ஆன்ம விசாரத்தின் மூலம் ஸ்வரூபத்தை அடைய முயற்சிப்பது. அது சற்று கடினமாக இருந்தாலும் அது ஒன்றுதான் பத்திரமான ஆபத்தற்ற பாதை. நித்திய வஸ்து. காணக்கூடிய இந்த உலகம் அனைத்தும் எதனால் வியாபிக்கப்பட்டு நிறைவு அடைந்து பொருந்துமோ அந்த வஸ்துவே அழிவற்றதென்று அறிவாய். எதை கொண்டும் அழிக்க முடியாத அந்த அவ்வியயமான ஆத்மாவை அழிக்கக்கூடிய வல்லமையாளன் யாரும் இல்லை என்று அறிவாய். ஒரு பொருளை ஓர் இடத்திலிருந்து அகற்ற வேண்டுமானால் அதை கை கொடுத்து நீக்க சிறிதாவது இடைவெளி இருந்தால்தான் முடியும். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள ஆத்மாவை இடைவெளி எதுவும் இல்லாததால் அதை அகற்றி அழிய செய்ய இயலாது. ஆத்மாவே நித்திய வஸ்து. ஆன்ம பிரகாசம். உமியுடன் கூடிய நெல்லை உலக்கையால் நன்றாக குத்தி அரிசியை பிரித்தெடுப்பது போல் பஞ்ச கோஷங்களின் உள்ளே பிரகாசிக்கும் ஆத்மாவை சுருதி யுக்திகளாலும் சாஸ்திர விசாரங்களாலும் பஞ்சகோஷங்களை நீக்கி உள்ளே ஒளிரும் ஆன்மாவை கண்டறி. தேகம் நானல்ல, இந்திரியங்கள் நானல்ல என்ற வேதாந்த வாக்கியங்களினால் எல்லா உபாதிகளையும் நீக்கிவிடு. எஞ்சி இருப்பது ஒன்றே, அதுதான் ஆன்மா. இது நான், அது நான் என்கிற உபாதி உணர்வுள்ளதை ஜீவன் என்கிறோம். இந்த உபாதி உணர்வுதான் ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது. இந்த மறைப்பு நீங்க வேண்டுமானால் நன்கு ஆன்ம விசாரம் செய்து குருவின் போதனைப்படி வேதாந்த சிரவணம், மனனம், இடைவிடாத ஆன்மீக ஆராய்ச்சி போன்றவற்றில் ஈடுபட வேண்டும். இந்த ஆத்ம விசாரத்தினால் மறைப்பு நீங்கி ஆன்மா பிரகாசிக்கிறது. நான் எந்த பொருளானது நித்தியமாய் எப்போதும் பரிசுத்தமாய் உள்ளதோ, அது எந்த பந்தம் இல்லாத இரண்டற்ற ஏக சொரூபமாய் உள்ளதோ, எந்த சொரூபம் இடையறாத பூரண ஆனந்தமாய் இரண்டற்றதாய் சச்சிதானந்தமாய் விளங்குகின்ற அப்பரபிரம்ம சொரூபமே நான் என்று உணர்வாயாக. குரு உபதேசம். நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு மரக்கட்டையானது அங்கே ஒரு திருடன் நிற்பது போல் தோன்றுகிறது. இது மனதின் பிரமை. இந்த பிரமைக்கு காரணம் இருட்டு. இந்த இருட்டினால் குழப்பமடைந்த மனிதன்
ஒன்றை வேறாக கருதி மயங்குகிறான். விளக்கை கொண்டு வந்து பார்த்தவுடன் இது மரக்கட்டைதான், மனிதனல்ல என்று தெரிகிறதல்லவா? அதே போன்று அவித்தையின் பிரமையினால் மாயையினால் ஏற்பட்ட மன உபாதிகளுடன் கூடி பிரம்மமே ஜீவனாக தோன்றுகிறது. மரக்கட்டையை திருடன் இல்லை என்று அறிவதற்கு விளக்கி கொண்டு பரிசீலிப்பது போல் குரு உபதேசத்தை உள்கொண்டு உபாதிகளை பரிசீலித்தால் அவையாவும் பொய்த்தோற்றமே என்று அறிவாய். எதுவும் நித்தியமில்லை. நம் மனம் எப்போது அலையற்ற கடல் போல் எண்ணங்களற்று அமைதியாக இருக்கிறதோ அப்போதுதான் ஆன்ம ஞானம் உதிக்கும். இந்த நிலை வர வேண்டும் என்றால் உலகத்தில் எதை பார்த்தாலும் அது எதுவும் நித்தியமில்லை என்பதை உணர்ந்து முழு வைராகிய நிலை அடைய வேண்டும். நித்திய சாந்தன். சூரியனுடைய கிரணங்கள் குளிர்ச்சியை தந்தாலும், சந்திரன் உஷ்ணமானாலும், அக்னி கீழே வந்தாலும் அதெல்லாம் மாயையின் செயல்கள் என்று அறியும் ஜீவன் முக்தன் இவைகளை கண்டு ஆச்சரியமடைய மாட்டான். உண்மையான நித்தியாநித்திய வஸ்து விவேகத்தை பெற்ற சாதகன் உலகம் பொய் என்று உணர்ந்து எதை பற்றியும் லட்சியம் செய்யாத நித்திய சாந்தனாய் இருப்பான். முக்த புருஷன். நான் என்னும் எனது உண்மை சொரூபமே பரபிரம்ம சொரூபம். குருநாதனுடைய சொரூபமே உலக காரண கர்த்தாவாகிய ஈஸ்வர சொரூபம் என்னும் இந்த திடமான நித்தியத்தை அறிந்து அதில் இருந்து நழுவாமல் இருப்பவனே முக்த புருஷன் எனப்படுவான். இதற்கு மாறுபட்ட அநித்தியமான நிலையற்ற பொருட்களை நாடி முரண்பட்ட வழிகளில் செல்பவன் பந்தத்தில் கட்டுப்பட்டு கஷ்டமடைவான். அந்தராத்மாவின் தரிசனம். உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையில் ஒரு கணநேரம் இடைவெளி உள்ளது. விழிப்பின் உணர்ச்சி எப்போதும் நான் என்ற எண்ணத்துடனேயே தான் ஆரம்பமாகிறது. உறக்கத்திலிருந்து வெளிவந்து இந்த நான் என்பது கிளம்பும் முன் ஒரு நுண்ணிய இடைவெளி, ஒரு க்ஷணத்தின் கீற்று போன்ற நேரம். மனம் தன் மூலஸ்தானத்தில் தோய்ந்து பரிபூரண பரிசுத்த உணர்வாக இருக்கிறது. முதலில் நித்திரையின் உணர்வின்மை, அடுத்து ஒரு நொடி பரிபூர்ண சுத்த உணர்வின் ஒளி, உடனே தொடர்ந்து நான் என்னும் தேகாத்ம புத்தியின் ஆரவார ஆதிக்கம். இந்த தொடரின் நடுவில் உள்ள உணர்வை முழு விழிப்புடன் எச்சரிக்கையாக மிக கூர்ந்து கவனித்தால் உணரலாம், அனுபவிக்கலாம். நம்மை உணர்த்துபவை. விழிப்பு நிலையில் பௌதீக சரீரத்துடன் நான் இருக்கிறது கனவிலோ தன்னிலிருந்தே உலகத்தை வெளிப்படுத்தி அவற்றுள் ஒன்றுடன் நான் ஒன்றிக்கொள்கிறது. ஆழ்ந்த உறக்க நிலையில் உலகம், உருவம் முதலிய உணர்வுகள் சற்றும் இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறது. ஏனெனில் இருப்பு இல்லாவிடில் விழிப்பு நிலைக்கு உணர்வு திரும்ப முடியாது. அப்படியானால் 3 நிலைகளுக்கும் பொதுவான மூலவேறு எது? அதுதான் நான் நானாகவே இருக்கிறேன் என்பது. ஞானியர் அனுக்கிரகம் தேவை. நாம் அனைவரும் சித்தர்களே. ஏனெனில் பெரும் முயற்சியுடன் கூடிய தவத்தின் விளைவாகவே நமக்கு இம்மானிட வாழ்வு கிடைத்துள்ளது. இதன் ஆற்றலை சரிவர பயன்படுத்தி அனைத்து ஆற்றல்களிலும் சிறந்த ஆற்றலான சச்சிதானந்த பேரானந்தத்தை அடைவதே மானிட வாழ்வின் உயர்ந்த பயனாகும். மானசீக ஆற்றல்கள், சித்திகள் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் தலைகளாகும். தங்கச் சங்கிலியாகட்டும், இரும்புச் சங்கிலியாகட்டும், அனைத்தும் தலைகளே. இந்த தலைகளை அறுப்பதற்கு ஆன்மானுபூதி நிலையிலுள்ள ஞானியரது அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. சித்திகள் நிலையற்றவை. ஞானியின் பார்வையில் ஆற்றல்களும் சித்திகளும் கனவுகளை ஒத்தவையே. பிச்சைக்காரன் ஒருவன் தான் நாடாளும் அரசனாக கனவு காண்கிறான். அந்த கனவு நீடிக்கும் வரையில் மட்டும்தான் அவனுக்கு அரசாளும் சுகமும் அனுபவமும். அக்கனவிலிருந்து விழித்த மறுகணமே தன் பசியை போக்கிக் கொள்ள பிச்சை எடுக்கும் நிர்பந்தம் அவனுக்கு ஏற்படுகிறது. நனவுலக ஆற்றல்களும் சித்திகளும் கூட கனவுகளைப் போன்று நிலையற்றவையே. நான் என்னும் பூரணம். பெருக்கிருதி புருஷனுடன் ஒன்றிய நிலையில் காணும் காட்சிகள் யாவும் நிழலாகவே தோற்றமளிக்கின்றன. இது சினிமா திரையில் தோன்றும் காட்சிகளை ஒத்தவையே. மேலே சொன்னபடி ஒன்றிய நிலையில் பேத நிலைகளற்று ஆன்ம உணர்வு பூரணமாக அனுபவமாகிறது. எதனின்று இவ்வுலக காட்சிகள் யாவும் வெளிப்படுத்தப்படுகின்றனவோ, எதனால் அவை போஷிக்கப்படுகின்றனவோ, எதனுள் அவையெல்லாம் அதுவாகவே ஒடுக்க முறுகின்றனவோ அந்த பரமான்ய ஸ்வரூபம் இந்த உலகப்பட நிழல்களை தன்னுள் ஒடுக்கி கொண்டு ஆனந்த தாண்டவமாடுகிறது. அதுவே அனைத்துக்கும் அன்றும் இன்றும் என்றும் ஆதாரமாக விளங்குகின்றது. அதுவே நான் நான் என்னும் பூரணம் ஆகும். நான் என்பது ஒரு சாட்சி.
ஏன் நீதான் செய்பவன் என்று நினைக்கிறாய்? இங்குதான் எல்லா கஷ்டமும் உண்டாகிறது. நான் செய்கிறேன் என்பது சிறிதும் பொருத்தமற்றது. ஏனெனில் நான் என்பது எதுவும் செய்வதில்லை, உடலே காரியங்களை செய்கிறது. இந்த நான் என்பது ஒரு சாட்சியே. ஏதும் செய்யாமலேயே நாம் நம்மை எண்ணங்களுடன் செயல்களுடனும் பிணைத்து கொண்டு எப்பொழுதுமே நாம் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று கூறுகிறோம். இப்படி சாட்சியாயிருப்பதில் ஒருமுகப்படுத்தினால் செயல்கள் யாவும் அதனதன் போக்கில் விடப்படுமானால் காரியங்கள் எப்படியும் நடந்தேறும். எப்படியானாலும் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் உன்னால் தடைப்படுத்த இயலாது. எங்கும் நாமே. இந்த நான் உதிக்கும் இடத்தையே வேத சாஸ்திரங்கள் யாவும் இதயம் என்று சொல்கின்றன. நமது இருப்பின் மையமே அது என்பதை தவிர வேறெவ்விதமும் அதை குறிப்பிட முடியாது. தான் எனப்படும் அதுவே எல்லாம். அதை தவிர வேறெதுவும் இல்லை. எல்லாவற்றையும் விழுங்கி எல்லாம் தானாய் ஒளிரும் ஓர் உணர்வே இதயம். எனினும் அப்பியாசி தன் மனதை குவியச் செய்ய ஏதோ ஒன்றை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. அவனுக்கு ஆத்மாவின் இடம் இதயம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் உண்மை யாதெனின் எங்கும் நாமே, இருப்பதெல்லாம் நாமே, நம்மை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சித்திகள் பயனற்றவை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சிகளை அதிகம் நினைத்தல் கூடாது. புலனின்றி காண்பது கேட்பது இத்தகைய ஆற்றலால் எவ்வித பயனும் கிடையாது. ஏனெனில் அவை ஏதும் இன்றியே பேரொளியும் அமைதியும் கைகூட முடியும். ஞானி எவரும் சித்திகளை நாடியதில்லை, அவற்றை துச்சமாக மதித்துள்ளனர். ஏனெனில் அன்றாட வாழ்வில் அவற்றால் பயன் ஏதும் இல்லை. அறிவை நினை. நாம் காணும் நிகழ்ச்சிகள் வினோதமாய் வியக்கத்தக்கனவாய் இருக்கலாம். ஆனால் அவற்றுக்கெல்லாம் மேலான அற்புதத்தை நாம் உணர்வதில்லை. அந்த அற்புதம் யாதெனில் நம் கண்முன் நிகழ்வன அவற்றை நாம் காண்பது அனைத்துக்கும் காரணமான அளவற்ற ஆற்றலே. மாறுபடும் வாழ்க்கை கோலங்கள், சாக்காடு, அதிசய நிகழ்ச்சிகள் இவை மீது கவனத்தை வைக்காதே. அவற்றை கண்ணால் காண்பதையும் உணர்வதையும் பற்றி கூட எண்ணாதே. அவை யாவற்றையும் காணும் அந்த அறிவை நினை. அவற்றினுக்கெல்லாம் காரணம் அதுவே. அது உன்னுள்ளே உள்ளது. இவ்வித ஒருமுக முனைப்பின் விளைவாக தாமாகவே சித்திகள், மன அமைதி, துன்பம் துடைக்கும் பற்பல ஆற்றல்கள் தோன்றும். எங்கும் ஆற்றல் தோன்றும். ஆனால் எப்போதும் நமது விருப்பமின்றியே தோன்றும். மெய் அனுபவம். கிறிஸ்துவ சமயம், பௌத்தம், இந்து மதம், பிரம்மஞானம் போன்ற ஒழுக்க முறைகள் அனைத்துமே நம்மை அம்முறைகள் யாவும் ஒன்று கூடும் ஒரு முறை மட்டுமே இட்டுச் செல்லும். அதற்கு மேல் அவை போகா. அந்த ஒரு முறையாவது எங்கும் கடவுள், எல்லாம் கடவுள் என்ற உண்மையை உணர்வதே. மறைபொருளாய் அல்லாமல் இவ்வுலக வாழ்வுக்குரியதாய், அன்றாட வாழ்வுக்குரியதாய் இந்த உண்மையை உணர்வதே அந்த ஒரு முனையாகும். ஆனால் கடவுள் எங்குமாய் அனைத்துமாய் உள்ளதை பக்திபூர்வமாக மட்டுமே நினைப்பதோடு நின்றுவிடாமல் இந்த உண்மை இடைவிடாத பயிற்சியின் மூலம் செயலுருவாகி மெய் அனுபவமாய் நிலைக்க வேண்டும். ஞானியின் தன்மை. ஆன்ம ஞானம் எய்தியவுடன் உடலை களைய வேண்டியதே என்றிருந்தால் அந்த ஆன்ம அறிவும் முக்தி நிலையும் பிறருக்கு எங்கனம் அவர் வழி வரக்கூடும்? ஆன்ம ஞானத்தை நூல்கள் மூலம் தந்தருளியுள்ள மகான்கள் தாம் ஞானம் பெற்ற பின்னரும் தொடர்ந்து வாழ்கிறார்களே என்பதற்காக அவர்கள் உண்மை ஞானிகள் அல்லர் என்று முடிவு கட்டிவிடலாமா? ஒருவர் உலகிய செயல்களை தொடர்ந்து ஆற்றுகிறார், மனமின்றி செயலும் இல்லை என்பதால் அவர் ஞானி இல்லை என்று கருதினால், ஞானம் எய்திய பின்னரும் பல்வேறு காரியங்களை திறமையுடன் ஆற்றிய பரம ஞானிகள் அனைவருமே அஞ்ஞானிகள் என்பதோடல்லாமல் ஏனைய தேவதைகளும் ஏன் பரமேஸ்வரனுமே அப்படியே அஞ்ஞானிகள் தாம் என்று ஏற்படும். ஏனெனில் ஆண்டவனும் பிரபஞ்சத்தை தொடர்ந்து இயக்கிய வண்ணம் இருக்கிறானே. உண்மை யாதெனில் ஞானி ஒருவன் பற்றற்று செயல் புரிபவன். நான் என்ற நினைவே இன்றி எத்தனையோ செயல்கள் நிறைவேற காரணமாய் இருக்கலாம். அவற்றை திறன்படவும் நிறைவேற்றலாம். அவன் மூலம் அதீத சக்தி செயலாற்றுகிறது. காரிய சித்தி பெற அவனை கருவியாக்குகிறது. ஜீவன் முக்தன் உணர்வின் உறைவிடமாய் நம்முள்ளே உள்ள மெய் உணர்வின் வெளி உருவாய் நம்மிடையே வாழ்ந்து வருகிறான். அனைத்துயிரின் உள்ளும் அனைத்துயிராகவும் வாழ்கிறான். நாமோ அறியாமையால் அவனை மனிதருள் ஒரு மனிதனாகவும் ஊனுடலை தாங்கும் ஒரு தனி உயிராகவும் கருதுகிறோம். பிறவிக்கு காரணம். ஒவ்வொரு செயலுக்கும் பலன் இருந்தே தீரும்.
பிராரப்தத்தால் வரும் அனுபவங்களை உன்னால் தடுக்க இயலாது. தானாக வருவதை பற்றின்றியும் அவ்வனுபவம் மேலும் மேலும் வேண்டும் என்று இச்சிக்காமலும் அனுபவித்தால் அது மறுபிறப்பை விளைவித்து தீங்கு செய்யாது. மாறாக பிராரப்த நுகர்வுகளை மிகுந்த பற்றுடன் அனுபவித்து மேலும் மேலும் அவற்றை விரும்பினால் அதனால் மேலும் மேலும் பிறவிகள் விளைவது உறுதி. ஞானிகளின் அனுபவம். ஆத்ம வஸ்துவானது தானாக இருந்த போதும் உலகு உயிர்களாக தோற்றமளிக்கும் போதும் தனது பூர்ணத்துவம் துளியும் மாறுபடாமல் எப்போதும் பூர்ணமாகவே இருக்கிறது. கற்பனை தோற்றத்தினால் உலகமாக தோன்றிய போதும் அது பூரணம்தான், அதிலிருந்து தோன்றியதும் பூரணம்தான் என்பது ஞானிகளின் அனுபவம். இடத்தினால் பேதமில்லை. கால தேசங்களும் கற்பனையே தவிர உண்மையில் இல்லை. ஹைதராபாத்திலோ சென்னையிலோ பாடுவதை நாம் இங்கிருந்தபடியே ரேடியோவில் கேட்கிறோம். அதன் அர்த்தம் என்ன? இடத்தினால் பேதமில்லை என்பதைத்தானே காட்டுகிறது. ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தன் கர்த்திருவ பாவமற்ற சரீரத்தை பிராரப்தம் நடத்தும் வழியில் விட்டுவிட்டு தான் எதனோடும் தாக்கற்று அமைதியுடன் இருப்பான். ஜீவன் முக்தன் பிராரப்தத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பது போல தோன்றுவது அயலாருக்கே அன்றி அவன் திருஷ்டியில் சரீரமே இல்லை. சரீரமே இல்லாத போது பிராரப்தம் வருவது எப்படி? கூலிக்காக சுமையை தூக்கி கொண்டு வரும் ஒருவன் குறிப்பிட்ட இடம் வரும் வரையில் சுமந்து கொண்டு வந்து அந்த இடம் வந்தவுடனேயே சுமையை மகிழ்ச்சியுடன் இறக்கி விடுகிறான். சுமையை இறக்குவதில் மகிழ்ச்சியை தவிர வருத்தம் துளியும் இல்லை. சுமை இறங்கியதும் அப்பாடா என்று நிம்மதி அடைகிறான். அதை போன்றே ஜீவன் முக்தனுக்கு இந்த சரீரமே ஒரு சுமை. காலம் வரும் வரை காத்திருந்து வந்தவுடன் அதை எரிந்து விடுகிறான். சுமை தூக்குபவனுக்கு அது ஒரு சுமை மட்டுமே ஆகுமன்றி அதனிடம் நான் எனது என்ற அபிமானம் இருக்குமா? அதை போலத்தான் ஜீவன் முக்தனுக்கும் தேகாபிமானமோ மமகாரமோ இருக்காது. உடல் எடுத்ததன் பயனாகிய ஆத்மஞானம் அடைந்த பிறகு சாப்பிட்ட பின் எச்சில் இலை தூக்கி எறிவது போல சரீரத்தை நீக்க வேண்டியதே அன்றி அந்த உடலுக்கு வரும் மரணத்தினால் ஞானிக்கு நஷ்டமோ வருத்தமோ இருக்குமா? அடுத்த வீடியோவில் பகவானின் அருள் திரு விளையாட்டுகளை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.